ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ போடலான்ட்டு வந்திருக்கேன் கிச்சனுக்கு. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் டீ தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதனால் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து பாலில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், 2 ஏலக்காய், கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுலேருந்து பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்குது. அவங்களையும் மறந்துட போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களே கவனிச்சிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்தா டீ ரெடி ஆயிடுச்சு. இவருக்கு வந்து டீலாம் போட்டு கொடுத்துட்டு சரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃபிஷ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாமா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தா மார்க்கெட்டில் செம கூட்டம். எப்படியும் வந்து நாங்கள் மீன்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ இனிமேல் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் வந்து இப்போ செய்யணும். அதுதான் இப்போ வேலையே. அம்மா வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எனக்கு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சாச்சு. மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சாச்சு. அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து மீன் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்புக்கும். சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டெலாம் உரித்து வச்சுக்கலாம் கட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு கடாய் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். 4-5 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து கரைச்சி வச்சிடலாம். ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை வந்து ஊற்றி நான் நல்லா கிளறி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு தான் மீன் போடணும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். போல் காஞ்சிடுச்சு. அதில் வந்து அரிசியெல்லாம் போட்டுடலாம் சாப்பாடு வடிக்க. அப்படியே வந்து சைடில் இன்னொரு கடாய் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி
எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இடித்த பூண்டு, நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. ரசத்துக்கு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து 2 இல்லை 3 தக்காளி, நமக்கு தேவையான தக்காளி வந்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுடலாம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து இப்போ மீனை போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு லைட்டாக கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ரசமும் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சி. வாசனையும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தவா வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, ரசம், ஃபிஷ் ஃப்ரையு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாங்க. நல்லா இருக்கா?